வணக்கம். நான் டாக்டர் சஞ்சய் சிவநாராயணன், கன்சல்டன்ட் ட்ராமா அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன், சிவா ஹாஸ்பிட்டல், கோவில்பட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, வாட் இஸ் ஆர்த்ரோஸ்கோபி? ஆர்த்ரோஸ்கோபிக்கு முன்னாடியே லேப்ரோஸ்கோபி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வயிறு பகுதியில் அப்டமனில் வந்து நம்மளோட ஹெர்னியா சர்ஜரி, அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி இது எல்லாமே ஒரு சின்ன ஹோல் வழியாக போயிட்டு நம்ம ஒரு சர்ஜரி பண்ணுவோம். அதெல்லாமே லேப்ரோஸ்கோபி மூலியமாக பண்ணுவோம்னு சொல்லுவோம். இதே லேப்ரோஸ்கோபி மூலியமாக பண்ணுறத நம்ம ஜாயிண்ட்ஸ்குள்ளே போய் அதே மாதிரி சர்ஜரி பண்ணுறதா நம்ம ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்றத சொல்லுவோம். நார்மலாக ஆர்த்ரோஸ்கோப்பின்றது வந்து எங்கெல்லாம் பண்ணுவோம், எல்லா ஜாயிண்ட்ஸ் மெயினாக ஷோல்டர், நீ, அது போக ஆங்கிள், ரிஸ்ட், எல்போ, இது ஹிப், இந்த எல்லா ஜாயிண்ட்ஸ்லையுமே நம்ம இந்த மாதிரி ஆர்த்ரோஸ்கோபி மூலியமாகவே பண்ணுவோம். என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்ம ஆர்த்ரோஸ்கோபி மூலியமாக பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக வந்து கார்ட்லேஜ் டேமேஜ், லிகமெண்ட் இன்ஜுரிஸ், மெயினாக இப்போ ஷோல்டர்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஷோல்டர் டிஸ்லொகேஷன், மூட்டு வந்து விலகிறது, அது அடிக்கடி சில பேருக்கு வந்துட்டு அடிக்கடி விலகும், அவங்களே எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சுற்றி இருக்கிற லேப்ரல் டேர் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே டேர், அந்த லேப்ரம்ன்றது வந்து டேர் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம சரி பண்ணுறதுக்கு இதெல்லாமே நம்ம வந்து ஆர்த்ரோஸ்கோபி மூலியமாகவே நம்ம போய் சரி பண்ணலாம். அதே மாதிரி மூட்டு பகுதியில் மூட்டில் நார்மலாக ஒரு யங் ஏஜ் 20 to 40 அந்த டைமில் வந்துட்டு ஏசிஎல் இன்ஜுரிஸ் ரொம்பவே காமன். மெயினாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே காமன். இது எல்லாமே நம்ம ஆர்த்ரோஸ்கோபி மூலியமாகவே நம்ம சரி பண்ணலாம். இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ், நார்மலாக ஓப்பன் சர்ஜரி நார்மலாக பண்ணுற சர்ஜரிக்கும் ஆர்த்ரோஸ்கோபிக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன இன்சிஷன், ஒரு 1 சென்டிமீட்டர் இன்சிஷன்லேயே நம்ம உள்ளே போய் அந்த சர்ஜரிஸை ஈஸியாக பண்ணிடலாம். இதே நார்மலாக பண்ணும்போது பெரிய இன்சிஷன் பண்ணுறோம். ஸோ அந்த வூண்ட் ஹீலிங் இருக்குது. டயபெட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த வூண்ட் ஹீலிங்கோட இதுவுமே லேட் ஆகும். ஸோ இது போக ப்ளீடிங் டைம், நம்ம ப்ளீடிங் டைம் எல்லாமே நம்மளுக்கு கம்மியாகும். சர்ஜிக்கல் டைமும் நம்மளுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். சர்ஜரி பண்ணுற டைமு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அண்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம ரீஹேப்னு சொல்லுவோம். ரீஹேப்ன்றது வந்து நம்ம சர்ஜரி முடிச்சுட்டு பேஷண்ட்டை வந்துட்டு திரும்பியும் பேக் டு நார்மல் டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு கொண்டு வர்றது. அது எல்லாமே நம்ம ரீஹேப் பண்ணி தான் கொண்டு வரோம். ரீஹேப்போட டைம் வந்துமே ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்கோபி மூலியமாக பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஆர்த்ரோஸ்கோப்பின்றது வந்து இதே மாதிரி ரிஸ்ட்டாக இருக்கட்டும், ஆங்கிள், எல்போ, ஹிப், இது எல்லாத்துலேயுமே இதே மாதிரி சர்ஜரிஸ் நம்ம ஆர்த்ரோஸ்கோபி மூலயமா பண்ணுறோம். கார்ட்லேஜ் டேமேஜாக இருந்தாலும் அதை நம்ம சரி பண்ணலாம். மெனிஸ்கஸாக இருக்கட்டும், நீஎல்ஆர், அதுவுமே சரி பண்ணலாம். லிகமெண்ட் ரிப்பேர், இது எல்லாமே நம்ம ஸ்கோபி மூலியமாகவே நம்ம பண்ணலாம். மேலும் உங்களுக்கு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நேரில் வந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். தேங்க்யூ.